எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனம். சத்தமா மைக்கில் வாசிங்க. சகோதரரை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? What does this verse say? நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு பிரிச்சிருமா? Our heart will separate us from God himself. ஆண்டவரை விட்டு அது விலகக்கூடிய ஒரு இருதயமே மாறக்கூடும். It is a heart which is able to separate itself from God. நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள பாவம் ஒன்று வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு பிரிய ஆரம்பிச்சிடும். If sin enters inside a heart, slowly or gradually it will separate itself from God. அதுதான் கடினம். அந்த கடினத்தின் மூலமாக தேவன் மேல நமக்கு ஆசை விருப்பம் இருக்காது. And this is hardness, and because of hardness we will not have any desire over God. ஒரு பாட்டி கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, ஏசப்பா என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு. A little while before, mother, she gave a testimony that Jesus was looking at me. அப்படி தலை அப்படி சாய்ச்சு அப்படி பார்த்துட்டே இருந்தாராம். And he was leaning over and he was looking at her. அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க. That's what this grandma said. என்னத்தை பார்த்திருப்பார் அப்படி சைட் அடிக்கிறது? What could have he observed in her? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். The Lord is the one who observes her heart. நீ உன் கண்களின் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அது இருதயத்தில் இருக்கிற கண் அது. And it is written in the Bible that you have taken over me by your eyes, and that is the eye of the heart. அப்போ நம்முடைய ஹார்ட் கடினப்பட்டு போகும்போது ஆண்டவர் மேல ஆசை குறைஞ்சிரும், உலக ஆசை வரும், கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சிரும். When our heart is hardened, then we will not have desire over God, then rather we will like or have desire over this world. ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் பாவம் செய்யும்போது நம்ம நிறைய அழுவோம். நான் ஏன் பண்ணேன்னு தெரியல, ஐயோ ஏன் அந்த சினிமா பார்த்தேன், எந்த வார்த்தை பேசினேன்னு தெரியல, சாரி ஆண்டவரே நீ பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் நிறைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் நிறைய இருக்கும். When we commit sin for the first time, we will be much grieved, we might weep, we might have a bitter cry, and we will say, why have I done this? ஆனால் ஒரு 10 முறை செஞ்ச பிறகு சுத்த மனசாட்சியோடு செய்வோம். But after doing it for the 10th time, we will do with a very clear conscience. மனசாட்சி சுத்தமா இருக்கிறதுனால செய்ய மாட்டோம், மனசாட்சி கட்டி ஆயிடுச்சு, அதனால ஃபீலிங்கே போயிடுச்சு. It is not because our consciousness is clear, but rather because our consciousness become hardened that we will very boldly do that. நம்முடைய உடம்புல ஒரு சின்ன பேப்பர் துண்டு பட்டா கூட நமக்கு தெரியுது, ஒரு கொசு உட்கார்ந்தா நமக்கு தெரியுது. Upon a body, even if a small mosquito sits upon or a small piece of paper touches, we can feel it very clearly. நம்முடைய நரம்பு மண்டலம் அவ்வளவு சென்சிட்டிவ், அவ்வளவு உணர்வு உள்ளது. Our nervous system is so sensitive. இது போல நம்முடைய ஆத்மாவுக்கு தேவன் ஒரு நரம்பு மண்டலத்தை கொடுத்து, அதுதான் நம்முடைய கான்ஷியன்ஸ், அதான் நம்முடைய மனசாட்சி. Likewise, the Lord has also given a nervous system for our soul, and that is our consciousness. இந்த பாவம் என்ன பண்ணுனா, அந்த நர்வஸ் சிஸ்டம் நம்முடைய ஆத்மாவினுடைய அந்த மனசாட்சியை அது கட்டி ஆக்கிடும், ஃபீலிங் இல்லாம ஆக்கிடும். The sin, on the other hand, will harden this nervous system of our soul, that it will not react or it cannot feel. ஒரு ரவுடி ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு அப்புறம் நம்முடைய ஊழியத்துக்கு வந்தார். Once a rowdy, he was saved, and he also came into our ministry later. அவர் சொல்லுவார், என் கூட இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டு அந்த கொலை பண்ண கத்தி எடுத்து அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டு, நல்லா இருக்குடா ரத்தம், டேஸ்டா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. And he used to say all the fellow rowdies who were along with him used to murder other people. They will stab the victim, and they will take the blood, they will taste the blood, and they will say this blood is very tasty. அப்போ ஒரு மனுஷனோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணி இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. And just to hear that people are there to taste the blood of other people by killing them, it itself is very grievous. அப்போ ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? இவங்க நிறைய ரத்தத்தை பார்த்துட்டாங்க, இருதயம் கடினமாயிடுச்சு, அதனால ஃபீலிங்கே இல்லாம கொலை பண்றாங்க. They said this because they have seen much blood, they have killed many people, and because their heart has been hardened and they have no feeling, and that's why they say that. இந்த பாவத்திற்கு ஒரு தன்மை இருக்கு. The sin has an ability. நம்ம பாவத்தை செய்ய போகும்போது
When you go to commit a sin, செஞ்ச பிறகு நம்ம இருதயம் குத்துது தெரியுமா? ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் அப்படி செஞ்சுட்டேனே, அப்படி தொட்டுட்டேனே, அப்படி போயிட்டேனே, அப்படி பார்த்துட்டேனே, இப்படி நம்ம யோசிக்கிறோம். இதே முன்னாடி யோசிக்கிறது இல்லை. after committing a sin, we might be grieved in our heart. We might start thinking, I have done a mistake, I should not have seen this, I should not have gone there, I should not have done this. And why that our heart is not provoking us even before committing a sin? இந்த பின்னாடி வர்ற ஃபீலிங் ஏன் முன்னாடி வரல? Why this feeling which comes after committing a sin has not come before doing that? அந்த பாவம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த பாவம் செய்வதற்கு நமக்கு அந்த தூண்டுதல் வரும்போது, அந்த பாவம் முன்னாடி ஒரு மேகத்தை அனுப்பும். And before we commit a sin and before we are provoked to do a sin, a cloud will come in order to cover us. அது நான் சும்மா கற்பனைக்காக சொல்லுகிறேன். ஒரு மேகம் மாதிரி இந்த பாவம் ஒன்றை அனுப்பி மைண்டை க்ளோஸ் பண்ணிடும். I'm just giving an example for you to understand. The sin will send something like a cloud, and that will put a veil in our mind to cover it. அப்போ ஆண்டவர் பேசின வார்த்தைகள், எச்சரிப்புகள், போன வாரம் பார்த்த சொப்பனம், நம்ம கேட்ட பிரசங்கம் எதுவுமே ஞாபகத்துல வராது. நமக்கு ஒண்ணே ஒண்ணு, ஜீசஸ் ஒன்லின்னு சொல்ற மாதிரி பாவம் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். When that cloud comes and covers our mind, all the words which we have heard, all the sermon which we have listened, all the visions or dreams by which God has admonished us, we will forget everything. Like we say Jesus only, we will have in our mind sin only, and we will haste to commit it. நீ தப்பு பண்ணும்போதெல்லாம் ஏசப்பா அழுறார் தெரியுமா? Do you know that every time when you commit a sin, Jesus cries? அப்போ இதெல்லாம் மறந்துடுவோம். அந்த டைம்ல, அந்த பாவம் வர்ற டைம்ல அந்த பாவம் மட்டும்தான் ஞாபகத்துல வரும். மற்றதெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் கோபப்படுவார், ஆண்டவர் எச்சரித்தார், ஜாக்கிரதையார், எல்லாத்தையும் மறந்துடுவோம். At the time of committing sin, we will forget all this admonition. We will forget that Jesus loves us. He is also warning us. He is watching us. We will forget everything, but we will be dared to commit that sin. அந்த தப்பு பண்ண பிறகு அந்த பாவமும் போய்டும், மேகமும் போய்டும். அப்போதான் ஐயோ இப்படி பண்ணிட்டேனே. But after committing the sin, both the cloud of that sin and the sin itself will disappear, and you will have that guilty conscience. பேதுருகிட்ட ஆண்டவர் சொன்னார், பாரு 2 முறை அந்த சேவல் கூவதற்கு உள்ள நீ என்னை 3 முறை மறுதலிப்பார். And Lord Jesus said unto Peter, before the cock shall crow twice, you shall deny me thrice. அப்போ அந்த முதல் முறை சேவல் கூவும்போது பேதுருக்கு ஞாபகம், ஆண்டவர் சொன்னார்ல, கொஞ்ச நேரம் தான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஆண்டவர் சொல்லி, ஆனா அதுக்குள்ள அது மறந்துட்டார். முதல் முறை சேவல் கூவும்போது ஞாபகம் வரல, மைண்ட்ல கிளவுட் மூடிச்சு, மேகம் மூடிடுச்சு. It was just a few hours before that Jesus said this to Peter, but after a few hours when the cock crew the first time, Peter couldn't understand that, and everything what Jesus said was covered by the cloud of that sin. எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்றீங்களா எனக்கு தெரியாது. 3 முறை சொன்ன பிறகு 2வது முறை சேவல் கூவுது, அப்போதான் ஞாபகம் வருது, ஏன்னா மேகம் போயிடுச்சு. He just said, I do not know him, I do not understand what you speak. And when he said 3 times before the cock crew, the second time, then only he could understand what he did. இப்படி ஒவ்வொரு முறை நம்ம தப்பு பண்ணும்போது இருதயம் இன்னும் கடினமாகும். Every time we commit sin, more and more our heart will be yet more hardened. அப்போ இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய நாஸ்திகர்களுடைய ஹிஸ்டரியை நீங்க படிச்சீங்கன்னா, ஆரம்பத்துல என்ன சண்டே ஸ்கூல் படிச்சவங்க, அப்பா அம்மா நல்ல சர்ச்சுக்கு போனவங்க, அவங்க தான் இப்போ மேடையில் நின்று கடவுள் இல்லைன்னு பேசுறாங்க. If you read about the history or the life story of many of the well-known atheists in the world, they were once Sunday school children. Their parents would have been very godly, but now they come up on the stage and very boldly speak that there is no God. ஏன்னா இருதயம் கடினமாயிடுச்சு, because their heart is hardened. ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க அவங்க. They have separated themselves from God. அப்போ இது போல நம்ம சினிமா பார்க்கறது, ப்ளூ ஃபிலிம் பார்க்கறது, தவறான உறவு வைக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ரகசிய பாவங்கள் செய்வது, இதெல்லாம் ஒவ்வொரு முறை செய்யும்போது இது இன்னும் கடினமாய் நம்முடைய அபிஷேகத்தை தாக்கும், நம்முடைய சுத்த மனசாட்சியை தாக்கும், பரிசுத்தத்தை தாக்கும், ஜெப ஜீவித்தை தாக்கும். அதனால தான் ஜெபிக்க முடியல, இருதயம் கடினமாயிடுச்சு. When we watch cinemas, when we speak more bad words, when we watch pornographies, when we commit secret sins, all this will subdue all our anointing. It will take it away, and we will lose our clear consciousness, and our heart will start getting hardened more and more. ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட உங்க அம்மா அப்பா கிட்ட டெய்லி பேசினா சரியா அப்படின்னு சொல்லணுமா?
And to the children who are staying in the hostel, is it necessary to tell them that you need to speak to your parents every day? அவங்களே மிஸ் பண்ணுவாங்க, அவங்களே ஃபோன் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. They themselves will miss their parents and they will take their phone and they will start speaking to them. இது போல நம்முடைய நல்ல உள்ளமா இருந்தா நம்ம ஆண்டவரை மிஸ் பண்ணணும், சான்ஸ் கிடைக்கும் போது முட்டி போடணும். Likewise, if we have a good heart, then we should miss our God, and whenever you find a chance, you should kneel down to pray. ஆனா இருதயம் கடினம் ஆயிடுச்சுன்னா அவர் அழுதுட்டு இருக்கிறது நமக்கு கவலையே இருக்காது, நம்ம அவரை மிஸ் பண்ணவே மாட்டோம், அவர் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருப்பார். But if our heart is hardened, we will not weep, we will not miss him, rather he will miss us and he will be weeping for us. அதனாலதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்யும் போது, பாவம் செய்ய ஒப்பு கொடுக்கும் போது அதற்கு நம்ம அடிமை ஆயிடுவோமா, அதுக்கு நம்ம ஊழியம் பண்ணுவோமா. And as we read in Romans chapter 6 verse 6 and 16, when we commit sin, we will become, or we will be in bondage to that sin. உதாரணமா, For example, இன்னைக்கு நைட் நம்ம ஒரு புது மூவியை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வர போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். assuming tonight a friend of ours is going to bring his cell phone, and in that you are going to download a new movie to watch it. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டு நீங்கள் ½ an hour ஜெபம் பண்ணணும், சரியா? But on the other hand, I tell you that you need to spend a ½ an hour in prayer tonight. இந்த பாவம் உங்களை விடாது, அந்த மூவி உங்களை விடாது. That sin or the movie will not leave you. அது ஒருவேளை அப்படி கஷ்டப்பட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி ஜெபிக்க வச்சா கூட இருதயம் ஜெபிக்காது. இந்த ½ an hour முடியணும், இந்த மூவியை நான் பார்க்கணும், எப்போ ½ an hour 5 நிமிஷத்துக்கு ஒரு மணி டைம் பார்த்துட்டே இருப்பணும். Perhaps you might try your level best on your own strength to strive and pray. It will not be from your heart. You will be just waiting of when that ½ an hour will get over. அப்போ ஆண்டவரோடு இருதயம் இல்லை, அந்த மூவியோடு தான் இருக்கு. அந்த மூவிக்கு நம்ம ஊழியம் பண்றோம், அது நம்ம சர்வ் பண்றோம், அது கூப்பிடுது, சீக்கிரம் போதும் ஜெபம் எல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் காட்டாது. Our heart is not with God, rather our heart is with the movie, and that movie will speak to you saying, it is enough for you spending that time in prayer, just leave it and come and watch me. அப்போ அதுக்கு ஊழியம் செய்யறதுனால ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், இந்த பாவம் கூப்பிட்டுட்டு அது ஒரு இன்பத்தை காட்டி நம்ம இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். Because you ministered to that sin, you will not be pleased in your prayer, you will rather finish it early and you will go to watch that movie. அதனால இருதயம் கடினப்படும் போது, when our heart is hardened, பாவத்துக்கு ஊழியம் செய்யும் போது, when we minister to the sin, இப்ப நான் உங்ககிட்ட இப்படி சொல்றேன், ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா, இதெல்லாம் அப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லுவோம். திங்கக்கிழமை வந்தோடனே திருப்பி மேகம் மூடும், இந்த பைபிள் ஸ்டடியை மறந்துடும், கரெக்டா தப்பு பண்ண போயிடுவோம். Because if you have a hardened heart, when I'm speaking all these things to you, you will shake your head, you nod your head, you will acknowledge right now, but after Monday comes, you will forget everything, that the cloud, that mysterious cloud will come and cover your mind, and you will get back to your normal activities. அதனால பைபிள் அர்ஜென்ட்டா சொல்லுது அந்த வசனத்துல, இன்று டுடே, இன்று என்று சொல்லப்படுமாடும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், இல்லைன்னா ஆடாயிடுவீங்க, கடினமாயிடுவீங்க. Therefore the scripture says it is very urgent that when it is called today, right today itself, you need to hearken to the word of God. அப்போ உங்களால சில பாவங்களை ஜெயிக்க முடியாவிட்டால், when you are unable to overcome certain sin, நீங்க ஊழியக்காரர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. you come and confess to the servants of God, என்னால இந்த பாவத்தை விட முடியல, ஜெபம் பண்ணுங்க. I am unable to quit doing this sin, please pray for me. உங்களால அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு லெட்டர்ல எழுதி கொடுங்க. If you feel or feeling ashamed to come directly and to speak this out, write it in a letter and hand it over. FAQ அனுப்புற மாதிரி ஒரு பேப்பர் துண்டில் எழுதி போடுங்க. Like you send questions for the FAQ session, likewise you can also write it in a paper and forward it. அது மாத்திரமல்ல, ஒருவேளையாவது அந்த பாவத்தை ஜெயிக்கணும், ஃபாஸ்டிங் எடுக்க முடியுதா? And not only that, are you at least trying to fast one session in a day in order to overcome that sin? அப்ப அந்த பாவம் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி, வா போதும் உன் ஸ்பிரிச்சுவல் எல்லாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஃபாஸ்டிங் போடணும். Before that sin reckons you, calls you saying it is enough of all your spiritual life, and when it before it calls you, you need to fast and pray for it. உபவாசம் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய சான்ஸ்கிரிட் மீனிங் கிட்ட சேருவது. அது அர்த்தம் நம்ம ஃபாஸ்டிங்கோட ஆண்டவர் கிட்ட மறுபடியும் போறதுக்கு முயற்சி பண்ணணும், அதான் ஃபாஸ்டிங்.
The Sanskrit meaning of the word fasting, it means to get closer. Well, therefore, when we fast, we get closer to God. அப்போ நம்ம இந்த பாவத்தினால பிரிஞ்சு போயிட்டோம். இப்ப திருப்பி சேரணும்னா ஃபாஸ்டிங் எடுக்கணும். Because of sin, we have separated or we have departed from God, and by fasting, we get close to God. அப்பதான் நம்மால திருப்பி ஜெபிக்க முடியும். இல்லனா நான் திருப்பி ஜெபம் பண்ணுங்க, half an hour ஜெபம் பண்ணுங்க, half an hour ஜெபம் சொல்லிட்டே இருப்பேன். இது ஏதோ சர்க்கஸ் மாதிரி ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி போயிட்டு இருக்கும். Only then you can start praying in your life. Otherwise, I will keep repeating this thing, saying that you need to pray half an hour each day, and every day I will say this, but you will not be able to do that, and it will be like a circus. அதனால பைபிள் சொல்லுது, இன்றைக்கு டிலே பண்ணாம, தாமதம் பண்ணாம, இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். Therefore the Bible is warning that our heart should not be hardened because of sins, and therefore we need to exhort one another to pray each day. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. There's a proverb in English. You can take the horse to the water but you can't make it drink. குதிரையை தண்ணீர் வரைக்கும் கொண்டு போலாம், ஆனா குடிக்கிறது குதிரை தான் குடிக்கணும். அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. You can take the horse to the water but you cannot make it drink. It is to be its own decision to drink it. அதுபோல இப்படி பைபிள் ஸ்டடி நடத்துறது, ஜெபிங்கன்னு சொல்றது நான் செய்யலாம். ஆனா போய் உங்க ரூமுக்கு வந்து ஜெபிக்கிறாங்களேன்னு கண்ணாடிக்க என்னால முடியாது. Likewise, I can conduct this Bible study, I can exhort you, I can tell you that you need to read your Bible, you need to pray, but I cannot come inside a room, peep inside and see whether you are praying or reading a Bible. அதனால தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கை விட்டுறாதீங்க. அதாவது ஒரு சீக்ரெட் பாவத்துக்கு அடிமையா இருந்தா அதை நீதிகரிக்கவும் என்ஜாய் பண்றதுக்கும் போகாதீங்க. பாவம் அப்படிதான் நடத்தும். அதை எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. Therefore I request you that you should not leave your life of righteousness. If there is any secret sins, you need to take endeavors to bring it to an end very soon. If you give room to that, your heart shall be hardened. எனக்கு ஒரு தம்பி தெரியும். I know a boy, விசுவாசி பையன்தான், and he is a believer, ஆனா கோயிலுக்கு ஒழுங்கா வர மாட்டான். but he will not come properly to the church. யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் அசட்டை பண்ணான். எனக்கு தெரியாத, Whatever others might advise him, he will despise everything. ஒரு நாள் கார் ஓட்டிட்டு இருந்தா பயங்கர ஸ்பீடா. One day he was driving his car very fast. கார்ல இருக்க பிளேயரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஸ்டியரிங் தப்பி நேரா மரத்துல விட்டான். உயிர் போயிடுச்சு, செத்துட்டான். And while he was driving his car and he was trying to adjust his car stereo, and because he took his eye off the steering wheel, he went and hit on a tree and he died. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்? How long we are going to live in this world? தெரியாது. We do not know. நாளைக்கு நம்முடையது அல்ல. Tomorrow is not ours. அதனால இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். Therefore right today itself we need to take a determination. கேர்ஃபுல்லா வாழணும். We need to live carefully. அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரணும். The Lord should give us that wisdom. சாலமோனுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்தார். To Solomon God gave much wisdom. Wisdom of Solomon ஒரு புக்கும் எழுதினார். And therefore he wrote a book called Wisdom of Solomon. ஆனா லாஸ்ட்ல ஆளே காலி ஆயிட்டா. இப்ப நரகத்துல இருக்கிற சாலமன் தெரியுமா? But finally Solomon lost everything, and right now do you know that he is in hell? நாம் அங்க போக கூடாது. We should not go there. சாலமனுடைய ஞானம் இல்ல, ஆனால் சாலமனுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இந்த ஞானத்தை தருவார். Not the wisdom of Solomon, but rather the God of Solomon is with us. ஆக நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். Therefore we are all going to be on our knees and we are going to pray for just 1 minute. அப்படி ஏதாவது பாவ போராட்டம் இருக்கும் என்றால், If you have any such strife in sin, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு படியாக ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறது, உங்களுடைய இருதயம் தூரமாய் போகிறது நீங்கள் உணர்வீர்கள் என்றால், if you can understand, you can comprehend that your heart is moving step by step away from God, ஒரு நிமிஷம் தருகிறேன். I give you 1 minute. கர்த்தர் உங்களுக்கு அந்த விடுதலைக்கேற்ற ஒரு ஜெபிக்க கிருபை தருவாராக. According to your deliverance, the Lord is going to give a spirit of prayer to pray for that. 10 நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். Not 10 minutes, just 1 minute. Close your eyes and pray. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க From ஆரம்பியுங்கள். the depth of your heart, lifting up a voice, pray to God. என் பாவத்தை நான் ஜெயிக்க வேண்டும். I need to overcome my sin. என் இரட்சகர் இயேசுவை நான் நேசிக்க வேண்டும். I need to love my Savior Jesus. பரிசுத்தவான்களைப் போல நானும் பரிசுத்த வைராக்கியம் உள்ளவனாய் மாற வேண்டும். Like the saints of God, I should also be filled with godly jealousy. ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Let's start praying. வெட்கப்பட வேண்டாம், மௌனமா இருக்க வேண்டாம். Do not feel ashamed, do not remain silent. இந்த சத்தமான ஜெபம் உங்களுடைய பாவத்திற்கு விரோதமாய் போராட ஆரம்பிக்கும். Your loud prayer should strive against your sin which you are committing. சத்தமாய் ஜெபிக்காது என்று சொல்லுகிறதே அந்த பாவம் தான். அந்த மேகம் உன் மனதை மூட விடாது. It is
is that sin which is not allowing you to lift up a voice in prayer. Do not allow that cloud to cover you. ஜெபியுங்கள். Start praying. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற எல்லா வாலிபர்களை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. பாவம் அவர்களை தொடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. பாவத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும், இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, நடித்து கிறிஸ்தவர்களாக வாழாதபடிக்கு ஆண்டவரே, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற முடியாக, உம்மை நேசிக்கும்படியாக அந்த பேட் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் ஆண்டவரே. அந்த தீய பழக்கங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அந்த ரகசிய உறவுகள் வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் பாதுகாக்கப்படும்படியாக நீரே உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்த ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமது சித்தப்படியே நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய ப்ராஜெக்ட் குறிப்பின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நீர் தந்து நடத்தும் ஆண்டவரே. சுத்திகரியும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஜெயம் விரும்புகிற வாலிபர்கள், All the young people who want a victory, இயேசு ஒன்றை மறுபடியும் வர வேண்டும் என்று விரும்புகிற வாலிபர்கள், all the young people who want to come close to Jesus, உங்களுடைய இருதயத்தில் ஒரு சின்ன பாரம் இப்பொழுது இருக்கலாம். perhaps you might have a little burden in your heart. நான் இனிமே இப்படி பண்ண கூடாது, Henceforth I should not commit நான் this. பரிசுத்தமா மாறணும், I need to live a life of holiness. முன்னாடி மாதிரி இயேசுவை போல இயேசுவை நேசிக்க வேண்டும். Like before, I need to love Lord Jesus. விரும்புகிற கரங்களை உயர்த்தி ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Those who desire, please put up your hands and offer 100 praises to கர்த்தர் God. அவருடைய கிருபை இந்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் கர்த்தருடைய கிருபை தரப்போகிறார். The Lord who is living among our praises is going to give you that grace. அந்த பாவம் உன் தொண்டையை அடைக்க முயற்சி செய்யும். That sin will stop your throat not to praise. ஸ்தோத்திரம் பண்ணாதே, Do not praise. மௌனமா இரு. Keep silent. வெட்கம் இல்லை உனக்கு. Are you not ashamed? அந்த பாவம் உங்களோட பேச விட வேண்டாம். Do not allow the sin to speak to you. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தத்தை உயர்த்து நான் உன்னை விடுவிப்பேன். The Lord says, lift up a voice and I shall deliver you. ஓ ரபா ஷபங்கரபானி அந்துடா 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Let's offer 100 praises. அந்த துதிகளே உங்கள் பாவத்தை எதிர்க்க பலப்படுத்த போகிறது. That praise itself is going to strengthen you to resist that sin. வீரர்கள் துதிப்பார்கள். All the soldiers shall praise. பாவத்திற்கு விரோதமாய் சண்டை போடுகிற செயலாக ஆண்டவரை துதிப்பாயாக. In order to fight against the sin, start praising God. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. திரமகர துரா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் டிஃபரண்டா இருப்பதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் காண வேண்டும். Your friends should see the difference in you. அவங்க சிரிச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருக்கட்டும். Even if they might laugh at you, but you should have a clear vision. நீங்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, தேவனால் பிரிக்கப்பட்டவர்கள். You do not belong to this world, but rather separated from this world. அந்த சாட்சியுள்ள ஜீவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். The Lord should give that life of testimony to all of us. அப்பொழுதுதான் இயேசுவின் வெளிச்சம் நம் மூலமாய் வீசும். கெட்டுப்போன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இயேசுவண்டை வருவார்கள். Only then the light which is Lord Jesus Christ shall shine upon us, and all your corrupted friends should also be saved. ஆதல் இயேசுவை நேசிக்கிற உள்ளத்தை கர்த்தர் தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Therefore let's praise that the Lord should give us a heart to love Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அகதுதகரபௌ ஷபகலபானி அந்துடா இரா சமதுதகரபௌ ஷபகதுதகலமானி அந்துடா ரபா சபதுதமக ஷபகலமானி அந்துடா. Thank you Lord. உர்ரமௌ ஷபகரமகலபானி அந்துடா. Thank you Lord. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களில் சிலரை பலப்படுத்த போகிறார். The Lord is going to strengthen some of you. உங்களால கெட்டு போன சில வாலிபர்கள் டச் ஆக போகிறார்கள். Because of you, some young people who have been corrupted are going to be touched. எப்படி சில கெட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கெட்ட காரியங்களை பழகுறோமோ அதே போல உங்களை பார்த்து அவர்கள் நல்ல காரியங்களை பழக Like how போகிறார்கள். some people have bad friends and learn all the bad things from them,
likewise people who are going to observe you are going to learn some good things from you. அப்படிப்பட்ட சாட்சியின் ஜீவியம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. Those who say we need such a life of testimony, please put up your hands. கர்த்தர் உங்களை பலப்படுத்த The போகிறார். Lord is going to strengthen you. கர்த்தர் அந்த சாட்சியின் ஜீவியத்தை உதவி செய்ய போகிறார். The Lord is going to help you to lead a life of witness. உன்னுடைய மொபைல் போனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த The போகிறார். Lord is going to sanctify your cell phones. உன்னுடைய கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த The போகிறார். Lord is going to sanctify your eyes. சினிமா பாட்டை கேட்காதபடி உன் செவிகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த The போகிறார். Lord is going to cleanse your ears not to hear any cinema songs. கெட்ட வார்த்தைகளை பேசாதபடிக்கு உன் நாவை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த The Lord is போகிறார். going to sanctify your tongue not to speak any bad words. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்திற்காக 100 ஸ்தோத்திரம் பண்ணி நாம் முடிக்கலாம். We are going to conclude by offering 100 praises for a particular point. அக்டோபர் 7ஆம் தேதி நடக்க போகிற இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க The வேண்டும். Lord should bless the prayer on night prayer which is going to be held on October 7th. மழை பெய்யக்கூடாது, இயற்கை அனுகூலமாக்க வேண்டும். We need the weather favorable and there should be no rain. அநேக வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். The Lord should bring many young people. எந்த விதத்தில் பற்றாக்குறை வரக்கூடாது. There should be no lacking. தேவனே நம் மத்தியில் இறங்கி வந்து அந்த ஜெபத்தை நடத்த The வேண்டும். Lord himself should descend in the midst of us and he should bless the meeting. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை தந்தீர், உம்முடைய வார்த்தையை தந்தீர். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும். அவர்களோடு போராடுகிற அந்த பாவத்தின் வல்லமைகளை மிதிக்க, ஜெயிக்க, அவர்களுக்குள் வைராக்கியத்தின் ஆவியை கொடுத்து ஜெபிக்க, விசுவாசிக்க, அறிக்கை பண்ண, ஃபாஸ்டிங் எடுக்க கிருபையை தாரும். உம்முடைய ஆலோசனை நாள் நடத்தும். இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக ஜீவிக்க ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.